QR குறியீட்டு முறைமையை அறிமுகப்படுத்திய பின்னர் மக்கள் எதிர்கொண்ட ஒரு பாரிய பிரச்சினை QR குறியீட்டு முறைமையை எவ்வாறு டவுன்லோட் செய்வது. பழைய QR குறியீட்டு முறைமையை நாங்கள் பயன்படுத்தினால் மீண்டும் அதனை எவ்வாறு பயன்படுத்துவது. பழைய வாகனத்தை நாங்கள் மீண்டும் ஒருவருக்கு கொடுத்திருந்தால் இப்போது QR குறியீட்டு முறைமையை எவ்வாறு பயன்படுத்துவது. ஒருவர் பாவித்த வாகனத்தை நாங்கள் கொள்வனவு செய்திருந்தால் இப்போது QR குறியீட்டு முறைமையை நாங்கள் எப்படி பயன்படுத்துவது. இவ்வாறான பல பிரச்சனைகள், கேள்விகள் மக்கள் மத்தியிலே இன்று எழுந்துள்ளது. இந்த முறைமையின் அடிப்படை நிபந்தனையாக ஒரு தொலைபேசி இலக்கம், ஓர் அடையாள அட்டை மற்றும் ஒரு வாகனம். 2023ஆம் ஆண்டு QR பயன்பாடு நிறுத்தப்பட்ட பின்னர் மேற்கூறிய எவ்வித தகவல்களிலும் மாற்றம் ஏற்படவில்லையாயின் உங்களினால் பழைய QR குறியீட்டை இலகுவாக டவுன்லோட் செய்ய முடியும். வாகனம் மாறியிருந்தால் என்ன செய்வது? தற்போது மீண்டும் QR குறியீட்டு முறை பெறும்போது மீண்டும் பதிவு செய்வதில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே டவுன்லோட் செய்யப்பட்ட QR குறியீடுகளில் காணப்படும் தரவுகள் நீக்கப்படவில்லை என்றால் அதற்கு தீர்வாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மாகாண மட்டத்திலான தரவுகளை பெற்று வருகிறது. குறிப்பாக 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் உரிமையாளர் மாற்றம் செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களினதும் தரவுகளை எரிபொருள் அனுமதி முறையிலிருந்து நீக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேல் மாகாணத்துக்கான தரவுகளை நீக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதோடு ஏனைய மாகாணங்களின் தரவுகளும் நீக்கப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் நிறைவடைந்தவுடன் நீங்கள் வாங்கிய வாகனத்தை பதிவு செய்ய முடியும். தரவுகள் நீக்கப்படும் வரை புதிய பதிவை மேற்கொள்ள முடியாது. இருப்பினும் வாகனத்தின் பழைய உரிமையாளர் உங்களோடு தொடர்பில் இருந்தால் அவர் தனது தொலைபேசியின் மூலம் ப்ரொஃபைலுக்குள் பிரவேசித்து அந்த வாகன விவரங்களை நீக்க முடியும். அதன் பின்னரும் நீங்கள் புதிய பதிவை மேற்கொள்ள முடியும். அண்மையில் வாகனங்களை கொள்வனவு செய்தவர்களுக்கு என்ன நடக்கும்? புதிதாக வாகனம் ஒன்றை தனது பெயரில் பதிவு செய்துள்ளவர்கள் இதற்கு முன்னர் வேறு ஒரு வாகனத்துக்காக பெற்றிருந்த QR குறியீட்டை நீக்கிக் கொள்ள முடியும். இந்த நடைமுறை அந்த திகதியிலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பழைய தரவுகள் நீக்கப்பட்டிருந்தால் புதிய வாகனத்துக்காக புதிய QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதற்கு மீண்டும் பதிவு செய்து கொள்ள முடியும். கைத்தொலைபேசி இலக்கம் தொடர்பான சிக்கல்களுக்கான தீர்வு என்ன? 2023ஆம் ஆண்டில் QR குறியீட்டை பெற்றுக்கொண்ட அதே வாகனம் உங்களிடம் இருந்தும் தற்போது உங்களிடம் அந்த QR குறியீடு இல்லை என்றால் உங்களின் கைத்தொலைபேசி இலக்கம் மாறி இருந்தால் புதிய QR குறியீட்டை தரவிறக்கம் செய்ய முடியாது. இதற்கான தீர்வாக நாம் தற்போது 3 பிரதான கைத்தொலைபேசி சேவை வழங்கல் நிறுவனங்களுக்கும் எமது தரவு தளத்தில் உள்ள தொலைபேசி இலக்க விவரங்களை வழங்கியுள்ளோம். அந்த நிறுவனங்கள் தற்போது அந்த இலக்கங்களின் உரிமம் மாறியுள்ளதா அல்லது அவை செயலிழக்க செய்யப்பட்டுள்ளனவா என்பது தொடர்பான விவரங்களை எமக்கு வழங்கியுள்ளன. அதற்கமைய உரிமம் மாறியுள்ள அல்லது செயலிழக்க செய்யப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் முறைமையிலிருந்து நீக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த தரவுகள் அனைத்தும் மிக விரைவில் நீக்கப்படும். எனவே பதற்றமடையாமல் தரவுகள் நீக்கப்படும் வரை பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.